ஹாய், நம்ம ஊர்ல வேஸ்ட் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி விசில் அடிப்பாங்க. காலையில 9 மணிக்கு விசில் அடிப்பாங்க. அப்படின்னா வேஸ்ட் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சில நேரங்களில் நம்ம கட்டி ஒரு இடத்துல கொண்டு வைப்போம். ஆனா ஒரு தெருவில் வந்து நமக்கு வேஸ்ட் பின் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகுது, போகிற வார வழியில் போடுறோம், அப்படி இல்லைன்னா அடுத்தவங்க தோப்பில் போட்டுறோம். அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த யூகேல சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு என்ன இருக்கோ இல்லையோ அந்த வீட்டுக்கு நீங்கள் நுழையிறதுக்கு முன்னாடியே ஒரு திருஷ்டி பொம்மைகள் மாதிரி நமக்கு 1க்கு 2க்கு 3 பின்ஸ் இருக்கும். எப்படின்னு பார்க்குறீங்களா, ஒவ்வொரு போரோவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில போரோவில் 3 பின் கொடுத்துருப்பாங்க. 3 பின்னுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு போரோவுக்குமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பின் இருக்கும். சில போரோஸில் 2 பின் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எல்லா போரோஸ்லையும் ஒரு வீடு விடாமல் உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும். அழுக்க கொண்டு இப்படி வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே அதுதாங்க, நம்ம ஒரு வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட ஃப்ரண்ட் வியூலே பார்த்தீங்கன்னா பின்ஸ் தான் இருக்கும். அதில் 2 இருக்கும், 3 இருக்கும். எதுக்காக அந்த 2 பின் கொடுக்குறாங்க, எதுக்காக அந்த 3 பின் கொடுக்குறாங்க அப்படின்றத இப்போ வாங்க பார்த்துடலாம். சில வீடுகளில் இந்த பின் வந்து கவுன்சிலும் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா நம்மளே வாங்கி வைக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த போரோவில் 3 பின் கொடுத்துருக்காங்க. 3 பின்னும் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். நான் சொன்னது மாதிரி எல்லா போரோலையும் வந்து 3 கொடுக்க மாட்டாங்க. சில போரோவில் 2 தான் இருக்கும், சில போரோஸில் 3 இருக்கும். அதுவுமே கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இதை கண்டுபிடிப்பாங்க? இப்போ வரிசையாக வீடுகள் இருந்துச்சுன்னா பின்ஸும் வரிசையாக இருக்கும். அதுவும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும், சைடில் இருக்காது, பேக்லேயும் இருக்காது. வீட்டோட அழகு பொருள் மாதிரி முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்ஸ் தான் இருக்கும். யூகே மொத்தமும் அழகான வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் சரி, முன்னாடி நமக்கு திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கிறது இந்த பின்ஸ் தான் மக்களே. ஸோ இதில் வந்து 3 கலர்ஸ் இருக்குது. இந்த ப்ளூ கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசைக்கிள் பின். நம்ம ஊரில் தான் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை இருக்குது. இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. கடையிலே பிளாஸ்டிக் பொருள் தருவாங்க, கவர்ஸ் எல்லாம் தருவாங்க. ஸோ இந்த ப்ளூ கேப் இருக்கிற இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் போடுறதுக்கு. இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டன் வேஸ்ட்டு, நம்ம கிராஸ் கட்டிங் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேஸ்ட் போடுறதுக்காக இது க்ரீன் கலர்லேயே தந்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கார்டன் வேஸ்ட் போடுறதுக்கு. இந்த பிளாக் கேப் இருக்கு இல்லையா, இந்த பின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் வேஸ்ட், நம்ம கிச்சன் வேஸ்ட் போடுறதுக்காக இந்த பிளாக் மூடியில் இந்த பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்போ வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, ஏன் இவ்வளோ பெரிய பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் இதை கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஏரியாவில் டியூஸ்டே அப்படின்னா நெக்ஸ்ட்டு டியூஸ்டே தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு இதில் எல்லாத்தையும் போட்டு வைக்கணும். அப்போ சின்ன பின் பத்தாது. அதனால தான் எல்லாமே நம்மள மாதிரி 4 அடி 5 அடியில் இந்த பின் எல்லாம் இருக்குது. ஸோ யூகேல இதுதான் மக்களே, நம்மளோட வீட்டு நம்பர் வந்து கட்டாயமாக இந்த பின்னில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வீட்டு நம்பர் 141னா இங்கே வந்து 141 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை கிளியர் பண்ணிட்டு பின் அங்கங்கே அப்படி சம்டைம்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம நம்பரை பார்த்து எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீட்டு நம்பர் எப்படி இங்கே டோரில் மிஸ் ஆகாதோ அதே மாதிரி பின்னில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்பர் வந்து மிஸ் ஆகாது. வீட்டு நம்பர் கட்டாயம் இருக்கும். திருஷ்டி பொம்மை மாதிரி வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கும். ஸோ